ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 7 இப்படியாய் சொல்லப்படுகிறது: அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள் என்பதாய். அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுகிறதாயிருக்கிறது. அன்பான தேவஜனமே, மனுஷர்களுடைய சுய விருப்பத்தின்படி, அவர்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விட்டு தூரமாய் போகிறவராயிருக்கிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவருடைய மகத்துவங்களை, அவர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.